செந்தில் பாலாஜி அமைச்சரா தொடர்ந்தா சாட்சிகள் அழைக்க முடியும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அவருக்கு ஃபைனலா வாங்கி கொடுத்துருக்காங்க. பதவி வேணுமா இல்ல வெளியில இருக்கணுமா. அதே மாதிரி திமுக அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, பொன்முடி உள்ளிட்டவர்கள் மீது நீதிமன்றம் வார்னிங் கொடுத்தது குறித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து தெரிவித்துள்ளார். சட்டப்படி நடவடிக்கைக்கு நீங்க என்ன காரணம் கற்பிக்க முடியும்? நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அமைச்சரா தொடர்ந்தா சாட்சிகள் அழைக்க முடியும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அவருக்கு ஃபைனலா வாங்கி கொடுத்துருக்காங்க. பதவி வேணுமா இல்ல வெளியில இருக்கணுமா. அதே மாதிரி பொன்முடி அவர்கள் பேசியது எவ்வளவு கேவலமா இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை நீதிமன்றமே தாமாக முன் வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க. அது துரைமுருகன் ஏற்கனவே விடுதலையான வழக்குகளை அந்த வழக்குகளை விடுதலை பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இது சட்டத்தின் ஆட்சி எப்பொழுதும் நடுநிலையோடு இருக்கும். அதன்படி நடக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.